அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் என்கிற பெயரில் இந்திய விவசாயிகளுக்கு துரோகம் இழைக்கப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். உலர்ந்த டிஸ்டில்லர்ஸ் தானியங்கள் இறக்குமதி என்பது இந்திய கால்நடைகளுக்கு மரபணு மாற்றப்பட்ட அமெரிக்க சோளத்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட டிஸ்டில்லர்ஸ் தானியங்கள் உணவாக அளிக்கப்படும் என்று அர்த்தமா? மரபணு மாற்றப்பட்ட சோயாபீன் எண்ணெயை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய அனுமதித்தால் இங்குள்ள சோயா விவசாயிகள் மற்றொரு விலை வீழ்ச்சியை எவ்வாறு சமாளிப்பார்கள் என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். கூடுதல் பொருட்கள் என்று குறிப்பிட்டிருப்பது காலப்போக்கில் பருப்பு வகைகள் மற்றும் பிற பயிர்களை அனுமதிக்க அமெரிக்காவின் அழுத்தம் இருக்கும் என அர்த்தமா? இந்த ஒப்பந்தம் செயல்பட ஆரம்பித்தவுடன் ஒவ்வொரு ஆண்டும் அது விரிவடைவதை எவ்வாறு தடுப்போம்? ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் மேலும் மேலும் பயிர்கள் சேர்க்கப்படுமா? வர்த்தகம் அல்லாத தடைகளை நீக்குவது என்பதற்கு உண்மையில் என்ன அர்த்தம் என ராகுல் காந்தி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்துள்ளார்.